ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. நம்ம ஊர் பேர் சொல்லுங்க ஐயா. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமாலத்து பக்கத்துல இருசாகொண்டம்புதூருங்க. ஐயா நம்ம பேருங்க ஐயா? சக்திகுமாருங்க. சக்திகுமார். ஆமாங்க. இன்னைக்கு இந்த செனக்கடாரி விற்பனைக்குங்களா? ஜெர்சியில ஒரே ஒரு கிடாரி தாங்க, 2 பல்லு கிடாரி. சரிங்க. நல்ல அழகு கிடாரிங்க. சரிங்க. நல்ல லட்சணமான கிடாரிங்க. லட்சணமான கிடாரிங்க. நல்ல ஜாதி மண்டை, நல்ல வெள்ளை கொம்புங்க. சரிங்க. வெள்ளை கொம்பு. சரிங்க. அழகான கிடாரி, ஒரே ஜான் மண்டை. சரிங்க. நெத்தியில சுளியே கிடையாது. சரிங்க. முதுகு மேல மட்டும் ஒரே சுளி, சென்ற சுளி மட்டும் தான். சரிங்க. இந்த அம்மப்பட்ட தழும்பு ஒண்ணு இருக்குமாங்க. இதெல்லாம் இப்போ பக்கமா பட்டதுங்களா பழசுங்களா? இல்ல பழசுதான், பழசுதாங்க. பழைய தழும்பு. ஆமா ஆமா. சரிங்க. நல்ல குணம். சரிங்க. யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஆம்பளைங்க பொம்பளைங்க யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். சரிங்க. காம்பு வந்து 2வது ஈத்து மாடு மாதிரி காம்பு, நல்ல நீளமான காம்புங்க. கிடாரி நல்லா பொறுமையா இருக்குதுங்க. அருமையான கிடாரிங்க பாரு, கைத்தே விட்டாச்சுங்க. சரிங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ரொம்ப சாதுங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுல நல்ல மாடா போடுறாங்க ஒரு மாடு. சரிங்க. நல்ல குணம்லாம் அருமையா இருக்குங்க. சரிங்க. நல்ல காம்பு வரிசைலாம் நல்ல நீளமான காம்புங்க. இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குது. சரிங்க. 15 நாள் போச்சுன்னா அது இந்த மடி புல்லா வருங்க. சரிங்க. ஒரு 2 வேளைக்கு ஒரு 12 லிட்டர் கேரண்டியா கொடுக்கலாங்க அந்த மாட்டுக்கு. 12 லிட்டர் தலைச்சயத்திலே 2 நேரம் 12 லிட்டர் கேரண்டியா கொடுக்கலாம். 2வது ஈத்துல எவ்வளோங்க? 2வது ஈத்தெல்லாம் 15 லிட்டர் கன்ஃபார்மா வருங்க. சரிங்க. இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல காம்பு வரிசைங்க. நல்ல காம்பு வரிசை. நல்லா அடிக்க ஒரு காம்புங்க. ஆமா ஆமா. சரிங்க. இது வந்து இன்னைக்கு விலையும் வந்து இன்னைக்கு ஆப்பர் விலை தாங்க, கம்மியான விலை தான் போடுறாங்க. சரிங்க. இது 55,000 விலை போடலைங்க, கம்மி விலை தான். எவ்வளோங்க ஐயா விலை சொல்றீங்க? 49,000 மட்டும் தான் சொல்லிருக்காங்க. 49,000. ஆமா. சரிங்க. விலை ரொம்ப கம்மி தாங்க. நல்ல அழகான கிடாரி, நல்ல தரமான கிடாரிங்க, லட்சணமான கிடாரி. அந்த அம்மப்பட்ட தழும்பு ஒண்ணு இல்லைன்னா அந்த கிடாரி 60,000 விலை சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. அப்படியே ஓட்டி காட்டுங்க. பட அழகான கிடாரிங்க. சரிங்க. இதெல்லாம் இன்னைக்கு வந்து யாருக்கு இந்த கிடாரி கொடுத்து வச்சிருக்கு தெரியல. தண்ணி தீவனம் மேய்ச்சலுக்கு அவ்வளவு அருமையா இருக்குங்க. சரிங்க. சரிங்க. விலை இவ்வளவு கம்மியா கொடுக்குறான்னு கூட நினைக்கலாம். சரிங்க. அந்த அம்மா தழும்பு ஒண்ணுதான் பிரச்சனை ஒழிஞ்சு, மத்தபடி இந்த மாட்டுல எந்த குறையும் கிடையாதுங்க. சரிங்க. அது மட்டும் இல்லாத கண்டிப்பா ரேட் அதிகமா வரும். அதிகமா வருங்க. சரிங்க. நீங்க கேக்குறீங்களா என்ன இவ்வளவு கம்மியா சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. அதனால சொல்றேங்க, அந்த அம்மா தழும்புனாலதான் ரேட்டு கம்மிங்க. சரிங்க. சரிங்க. 2வது இன்னைக்கு புது வருஷம், தமிழ் வருஷம். கண்டிப்பாங்க. அதனால ஒண்ணு கம்மி ரேட்டுக்கு ஒண்ணு அசலுக்கே ஒண்ணு வியாபாரம் பண்ணலாம்னு பண்றாங்க. சரிங்க. சரிங்க. நல்ல காம்பு வரிசைங்க. இன்னும் மடியெல்லாம் புல்லா வரும். சரிங்க. நல்ல ஈத்து மாடு மாதிரி காம்பு வரிசைங்க. 15 லிட்டர் கூட அடுத்த கணுக்கு தாராளமா வருங்க. இந்த கணுக்கு கூட நல்ல தீவனம் கொடுத்தா வருங்க. கண்டிப்பா கறக்கும். இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. இன்னும் ஃபுல்லா பை வைக்கும். சரிங்க. சரிங்க. கிடாரி நல்ல சுறுசுறுப்புங்க. அழகான கிடாரி. யாருக்கு கொடுத்துச்சிருக்கு தெரியல. யாரா இருந்தாலும் உடனே போன் பண்ண உடனே அட்வான்ஸ் பண்ணாங்கன்னா தான் நிறுத்தி வைக்க முடியும். சரிங்க. ஐயா விலை வந்து 49,000 மட்டும் தாங்க சொல்றேன். ஏதோ கொஞ்சம் முன்னப்பண்ண பண்ணிக்கலாம். ரொம்ப வித்தியாசம் வராதுங்க. சரிங்க. ஒரு 1000-500 முன்னப்பண்ண பண்ணலாம். சரிங்க. நல்லா அழகான கிடாரி. சுழி சுத்தம்லாம் கரெக்டா இருக்குங்களா? சுழி சுத்தமான கிடாரி. நெத்தியில சுழியே இல்ல. பல்லு வந்து 2ங்களா? 2 பல்லு தாங்க. சரிங்க. 2 பல்லு. நல்லா அழகு கிடாரி. இன்னும் 4 பல்லு 6 பல்லு கடமளை போகும்போது நல்ல பெரிய மாடு ஆகும். சரிங்க. சரிங்க. நல்ல சுறுசுறுப்பா இருக்கு மாடு. சரிங்க. பாருங்களேன் எவ்வளவு லட்சணமா இருக்குது பாரு, மூஞ்சி பார்த்தா. ஆமாங்க. மூஞ்சில முடிச்சா போதும் மாட்டுக்கு. கண்டிப்பாங்க. மாடுனா எல்லா மாடு ஆகி போயிடாது. சரிங்க. சும்மா நம்ம மாட்டு வியாபாரம் பண்றதுனால நம்ம பெருமையா சொல்லலைங்க. சரிங்க. அழகான கிடாரி. இதெல்லாம் 100ல ஒரு மாடுங்க. ஆமா. சரிங்க. மாடா உள்ள வாயா.